பட்டாறு என்ற கிராமத்தில் அன்னைக்கு சாயங்காலம் வெளியே மிதமாக தூறல் போட்டுட்டு இருந்தது. அந்த ஊரில் 5 தோழிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே காலையில இருந்து வீட்டு வேலை செய்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. அப்படிதான் மீனா எப்பவும் போல் வாசலை பெருக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மியும் ராணியும் ஆற்றுல தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. சுந்தரி தன்னோட கணவருக்கும் பசங்களுக்கும் சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தா. கடைசியாக வள்ளி துணியை துவைச்சிட்டு இருந்தா. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படி இவங்க 5 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் என்ன சமையல், ஊரில் என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு ஊர் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் மீன் சமைச்சோம். அடியே, எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? அட, கொஞ்சம் மீன் தான் இருந்துச்சு. திரும்ப எப்போ சமைச்சாலும் உனக்கு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்படி இருக்க, அந்த ஊரோட ஜமீன்தாரோட வயலில் தான் இவங்க 5 பேரோட கணவர் வேலை செஞ்சாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, சம்பளம் கம்மியாக கொடுக்க ஆள் வந்ததும் இவங்கள வேலையை விட்டு தூக்குனாரு. ஐயா, எங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கு. இங்க திடீர்னு வேலையை விட்டு நில்லுனா நாங்க எங்கன்னு போவோம் சொல்லுங்க. அட, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு 2 ரூபாய் சம்பளத்துக்கு ஆள் கிடைச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு எப்பவுமே 5 ரூபாய் சம்பளம் தருவேன். கூட்டி கழிச்சு பார்த்தா 3 ரூபாய் எனக்கு லாபம் தானே. ஐயா, 2 ரூபாய் சம்பளம் போதுன்னு வந்து வேலை பார்த்தா எங்க குடும்பத்துக்கு எப்படி பார்த்தோம் சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளப்பி விட்டாரு. அட, இனி நம்ம என்ன பண்றது? பிச்சை தான் எடுக்கணும் போல. இப்படி பேசிட்டு 5 பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனவங்க நடந்த விஷயத்த தங்களோட மனைவிங்க கிட்ட சொன்னாங்க. அட, இப்படி பண்ணுறதுக்கு அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? இனி நம்ம பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது, எப்படி சாப்பிட்றது? இதே கவலை தான் அந்த 5 பெண்களோட வீட்லேயும். இப்படியே ஒரு வாரம் போச்சு. எல்லார் வீட்லேயும் மளிகை சாமான் முடிஞ்சு போச்சு. அதால் அந்த 5 பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஊருக்குள்ளே ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு தேடுறதுக்காக போனாங்க. அட, நம்ம பசங்களுக்கு போதுமான சாப்பாடே கொடுக்க முடியலை. ஆமாம், நம்மளே 2 நாளாக பட்னியாக தானே இருக்கோம். இப்படி பேசிட்டு நடக்கும்போது அந்த ஊர் ஜமீன்தாரோட மனைவி ஒரு தட்டு நிறைய சாப்பாடை கீழே தூக்கி போட்டு வீணாக்குனதை பார்த்தாங்க. அட, இப்படி சாப்பாடை வீணாக்குறதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்கல்ல. இப்படி அவங்க பேசும்போது ஜமீன்தாரோட மனைவி இப்படி சொன்னான். அட பாவம், என்னோட வீட்டு நாய்க்குட்டி கூட இவங்களோட நல்ல சாப்பாடு தான் சாப்பிடும் அப்படின்னு பேசுனது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து போனாங்க. ஆனால் ஒருத்தருக்குள்ளேயும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அப்படி நடந்து போனவங்க ஆற்றுக்கிட்ட போனாங்க. அட, இவ்வளோ தூரம் நடந்தோம், சாப்பிட ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஆற்றுல நிறைய மீன்கள் துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. அட, நம்ம ஏன் மீனை பிடிக்கக்கூடாது? அட ஆமாம், மீனை பிடிச்சி இன்னைக்கு பசி தீர்த்துக்கலாம். பசி தீர்க்கலாம் சரிதான், ஆனால் நம்ம ஏன் ஒரு மீன் வறுவல் கடை போடக்கூடாது? இப்படி ஒரு யோசனைக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கூட மீனை பிடிச்சிட்டு ஊருக்கு நடுவில் ஒரு கடையை போட்டாங்க. அவங்க நினச்சதை விட நிறைய பேர் வாங்கினாங்க. கிடைச்ச காசை 5ஆ பங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. இங்கே பார்த்தீங்களா, 10 ரூபாய். உங்கள் சம்பளத்தோட 5 ரூபாய் அதிகம். எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் 5 பேரும் மீனை பிடிச்சி ஊருக்கு நடுவில் மீன் வறுவல் கடை போட்டு விற்றோம். அப்படி பெண்கள் எல்லாம் சொல்ல ஆண்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பெண்கள் மீன் வறுவல் கடை போட்டால் ஆண்கள் டெய்லியும் குளத்துக்கு போய் மீனை பிடிச்சிட்டு போனாங்க. இப்படியே அவங்க நிறைய காசு பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ஊரில் ஒரு பெரிய மீன் வறுவல் கடையை வச்சாங்க. வெளியூர்லேருந்து அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களும் வந்தாங்க. யார் பசின்னு வந்து கேட்டாலும் அவங்களுக்கு இலவசமாகவே கொடுத்தாங்க. இப்படியே அந்த ஊர் ஜமீன்தாரோட ஒரு பெரிய வீட்டையும் கட்டினாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த ஜமீன்தார் மற்றும் அவங்க குடும்பத்தினர் ரொம்ப வயிறறிஞ்சாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.